ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள். பதம் 44. யத் சானுபந்தே சதிதேக கேகே மமாகம் இதி ஊட துராக்கிரஹானாம் பும்சாம் சுதூரம் வசதோபி புரியாம் பஜேம தத்தே பகவன் பதாப்ஜம். மொழிபெயர்ப்பு. பகவானே, நிலையற்ற உடலிலும் உறவினர்களிடமும் விரும்பத்தகாத ஆசை கொண்டிருப்பவர்களும் நான் எனது என்ற எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டிருப்பவர்களும் தங்களுடைய சொந்த உடல்களுக்குள் உங்களுடைய தாமரை பாதங்களை பெற்றிருந்த போதிலும் அவற்றை அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் உங்களுடைய தாமரை பாதங்களை நாங்கள் தஞ்சமடைகிறோம். பொருளுரை. ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களில் சிறைப்பட்டுள்ள வாழ்வை ஒருவன் போக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் வேதங்களின் கருத்தாகும். ஜட இயற்கையை அடக்கியாளும் எண்ணம் உள்ளவரை இந்த ஜட உடல் தொடர்கிறது. நான் எனது என்ற உணர்வுதான் ஜட இயற்கையை அடக்கியாளுவதற்கு தூண்டுகோலாக உள்ளது. காண்பதற்கெல்லாம் நான் தான் எஜமானன். என்னிடம் பல பொருட்கள் உள்ளன. இன்னும் அதிகமாக அடையப் போகிறேன். பொருளிலும் கல்வியிலும் என்னை விட யாரால் உயர்ந்தவராக இருக்க முடியும்? நான் தான் எஜமானன். நானே கடவுள். என்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? இக்கருத்துகளெல்லாம் அனைத்தும் நானே, அகம் மம என்னும் தத்துவத்தை தான் பிரதிபலிக்கின்றன. இத்தகைய எண்ணம் கொண்டவர்களால் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடையவே முடியாது. ஆனால் நிரந்தரமாக பௌதிக துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமென்று விதிக்கப்பட்டவர்கள் கூட கிருஷ்ண கதையை கேட்க சம்மதிப்பதாலேயே பந்தத்திலிருந்து விடுபட முடியும். இக்கலியுகத்தில் விரும்பத்தகாத குடும்ப பாசத்திலிருந்து விடுபட்டு வாழ்வில் நிரந்தரமாக விடுதலை அடைவதற்கு கிருஷ்ண கதையை கேட்பதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த முறையாகும். கலியுகம் பாவ விளைவுகள் நிறைந்ததாக உள்ளது. கலியுக குணங்களில் மக்கள் நாளுக்கு நாள் அதிகமாக பற்றுக்கொள்கின்றனர். ஆனால் கிருஷ்ண கதையை கேட்பதாலும் பேசுவதாலுமே ஒருவர் ஆன்மீக உலகிற்கு திரும்புவது நிச்சயம். எனவே எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு கிருஷ்ண கதையை மட்டுமே கேட்கும்படி மக்களை பயிற்றுவிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா.